ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலையாள நடிகை டொவினோ தாமஸ் நடித்த நரிவேட்டை அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இழுத்துட்டு போகிறாங்க. அவங்க கையில் ஹேண்ட்கேப் போட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அது யாருன்னு காட்ட மாட்டேங்காங்க. பட் அது ஒரு அரிசி குடோன் மாதிரி தான் காட்டுறாங்க. கட் பண்ணால் ஒரு நிறைய போலீஸ் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு மலைவாழ் மக்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இடையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சண்டை மாதிரி ஒன்று போகுது. அதாவது போலீஸ்காரங்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் இடையில் ஒரு சின்ன பிரச்சனை. மலைவாழ் மக்களை வந்து போலீஸ்காரங்க கீழே இறங்கி வந்துருங்க, இந்த இடத்த காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மலைவாழ் மக்கள் வந்து போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சேரன் வந்து பெரிய போலீஸ் அதிகாரியை நடிச்சிருக்காரு. இது அவரோட முதல் படம் மலையாளத்தில். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் டொவினோ தாமஸ் வந்து ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி போலீஸாக நடிச்சிருக்காங்க. அவர் வந்து அந்த பகுதி கிராமத்து மக்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் அதுக்காக நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து எப்படி வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சீன் பை சீனாக வந்து காமிக்கிற மாதிரி இந்த ட்ரெயிலரில் இருக்குது. ஸோ இந்த மக்களை வந்து எப்படிலாம் வெளியேற்றலான்னு சொல்லி அவங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த மக்களை பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த ஹீரோ வந்து எல்லா மக்களையும் அடிக்கிற மாதிரியே சீன் கொண்டு வராங்க. இது எப்படியோ சார் எனக்கு தெரிஞ்சது. அவர் வந்து மக்களை வந்து தேவையில்லாமல் அடிக்காதீங்க, நம்ம வந்து இப்போ பேசி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் டொவினோ தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அடித்து வெளியேற்று அவர் வந்து இந்த மக்களை எப்படியா வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே பயங்கரமான தாக்குதல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இது வந்து மேலதிகாரிகளுக்கு பிடிக்க மாட்டேங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இதில் ஏதோ பின்புலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவும் பார்க்குறாங்க. ஆனால் முடிய மாட்டேங்குது. ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து இவங்க அதிகமான போராட்டங்களோட எல்லை வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து எப்படியாவது நமக்கு வந்து வெளியேற்றிடணும் அப்படின்றதுக்காக இதுக்கிடையில் அவருக்கு வந்து சில கனவுகளும் தேவையில்லாமல் வருது. ஆனால் இதில் கண்டுபிடிச்சிடறாங்க அவங்க தேவையில்லாமல் மக்கள் மேலே தேவையில்லாத தாக்குதல் நடத்துகிறாங்கன்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு எல்லாம் தயாராகிறாங்க. அப்படி துப்பாக்கி சூடு நடத்தினா நாங்கள் இங்கே தான் சாவும் போக மாட்டோன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லோரும் சேர்ந்து போலீஸ்காரங்க மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து போலீஸ்காரங்களும் மக்களோட பகுதிக்குள்ளே புகுந்து மக்களை மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுக்கடையில் வந்து இவர் வந்து கொஞ்சம் பேர்த்த சுற்றுவாங்க போல இருக்குது. அதனால் அந்த துப்பாக்கியும் பிடிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க வந்து முட்டி கீழே தான் சுடணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு நீங்கள் நெஞ்சுக்கு நேரம் சுட்டீங்க அப்படின்றதையும் பார்த்து அவங்க மேலே ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி நடத்துகிறாங்க. இதுக்கிடையில் தாமஸ்க்கு வந்து இல்லாமல் அந்த பகுதி போலீஸ்காரங்க மக்களுக்கும் இடையில் பயங்கரமான ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் இந்த படத்தோட கதை. மக்கள் வந்து எப்படியெல்லாம் அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தப்படுத்துகிறாங்க, அதே மாதிரி மக்கள் வந்து எப்படி போலீஸ்காரங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த கதையில் வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீன் பை சீனும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு அட்டாக்கிங் மாதிரியே வந்து சூப்பராக வந்து நம்ம டேரக்டர் வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க வந்து ஏன் இவர் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதோட படக்கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்துகிற மாதிரி, அதாவது ஒரு மக்களை பிடிக்காமல் ஒரு போலீஸ்காரங்க நடத்துகிற தாக்குதல் மாதிரி தான் இந்த கதை இருக்குது. நன்றி, வணக்கம்.